ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணிட்டு இருக்க நெறைய பேர் நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க, விசிஸ் வந்து ஐடியாவ பார்த்து ஃபண்ட் பண்றாங்க. இல்ல ட்ராக்ஷன தான் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னு. ஆனா அது 2யும் தாண்டி ஃபவுண்டர் மார்க்கெட் ஃபிட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் வந்து அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்து பார்ப்பாங்க. ஸோ இத பத்தி டீட்டெயில்டா பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க இப்ப ஏதாவது ஒரு பிசினஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த பிசினஸ்க்கும், இந்த ஃபீல்டுக்கும் உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சான்றத பத்தி டீட்டெயிலா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுல வந்து எவ்வளோ பேர் வந்து உங்க பிசினஸ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு கோரா பில்ட் பண்றீங்க அப்படின்றது இதுல தெரியும். ஒரு இன்வெஸ்டரோட இன்னொரு சைடு டேபிள்ல உட்கார்ந்து பார்க்குறப்போ, அவங்க மைண்ட்ல ஒரு கிரைட்டீரியா இருக்கும். ரைட் நவ் இந்த ஐடியாவ எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஆர் யூ த ரியல் ஃபவுண்டர் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுப்பாங்க. இததான் வந்து நாங்க வந்து ஃபவுண்டர் மார்க்கெட் ஃபிட் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ இந்த விசிஸ்ல 2 விதமா இத வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சேஃப் பெட்ன்னு வச்சுப்போம். ஒரு ஸ்விக்கில ஒரு 6 வருஷமா ஆப்பரேஷன் லீட் பண்ண ஒரு எம்ப்ளாயி, நாளைக்கே வந்து ஒரு கிளவுட் கிட்சன் சாஸ் பில்ட் பண்றாருன்னு வச்சுப்போமே. இது வந்து ஏன் சேஃப் பெட்ன்னு நாங்க வந்து சொல்லுவோம் அப்டின்னா, அவருக்கு இந்த பிசினஸ்ல வந்து ஆல்ரெடி ஃபெயிலியர் மாடல்ஸ்லாம் தெரியும். அந்த பிசினஸ் எப்படிலாம் ஃபெயில் ஆகும் அப்படின்றத முன்னாடியே அவருக்கு நல்லா தெளிவா இருக்கும். இன்னொரு பக்கம் இத வந்து ரிஸ்கி பெட் அப்படின்றத சொல்லுவோம். ஐடியா நல்லா இருக்கும். பட் அந்த கோர் ஃபீல்டுல அந்த ஃபவுண்டருக்கு வந்து நாலேட்ஜ் இருக்காது. இப்ப எக்ஸாம்பிள் அவர் ஒரு மார்க்கெட் பிளேஸ் பில்ட் பண்ண ட்ரை பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரிஸ்கி பெட்ட விசிஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவிர்த்துருவாங்க. ஏன்னா, அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஆப் மட்டும் அவர் பில்ட் பண்ணிருவாரு. பிசினஸ்ல ஒவ்வொரு பிராக்டிகல் லெசனையும் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டரோட பணத்த வச்சு தான் அவர் கத்துக்கணும். இன்வெஸ்டர் வந்து உங்க எக்ஸிகியூஷன தான் ஃபண்ட் பண்றாங்களே தவிர, உங்க எஜுகேஷன்ஸ்க்கு யாருக்கும் வந்து காசு குடுக்குறதில்ல. இப்ப இண்டஸ்ட்ரியோட ஸ்டாட்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இயர்லி ஸ்டேஜான ஒரு விசி ஃபர்ம் நம்ம எடுத்துப்போம். அவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டார்ட் அப்ப பத்தி இன்வெஸ்ட்மென்ட் கமிட்டி நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. அந்த டாக்குமெண்ட் வந்து ஒரு 10 பேஜா இருக்கலாம். ஒரு 30 பேஜ் வரையும் போகலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாக்குமெண்ட்ல ஒரு 30-40% பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டர் மார்க்கெட் ஃபிட்ட பத்தி தான் அதிகமா குடுத்திருப்பாங்க. ஸோ உங்க ப்ராடக்ட்ல பெருசா ட்ராக்ஷன் கூட இல்லாட்டியும், ஃபவுண்டர் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்த வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இத எப்படி இன்னொரு விதமா சொல்லலாம் அப்படின்னா, இத ரியல் வேர்ல்டோட கம்பேர் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, ஹார்சிங் ரேஸ சொல்லலாம். குதிரை எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும், அத ஓட்டுற ஜாக்கி நல்லா இருந்தா தான் கப் அடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த கோல்டன் ரூல எப்போதுமே மறக்காதீங்க. இன்வெஸ்டர்ஸ் வெறும் நல்ல ஐடியாஸ பார்த்து ஃபண்ட் பண்றதில்ல, ட்ராக்ஷன பார்த்து ஃபண்ட் பண்றதில்ல. அதையும் தாண்டி அந்த ஐடியாவ உங்களால எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நீங்க தான் சரியான ஆளான்னு அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கன்டென்ட், அப்புறம் விசி ரிலேட்டடான கன்டென்ட்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.